கொஞ்சம் பேசணும். மக்களாகிய உங்ககிட்ட, முருக பக்தராகிய நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சில விஷயங்கள் உண்மைகள் உறக்க சொல்லி தான் ஆகணும். அது யார் சொன்னாலும், நான் இது வரைக்கும் யாரும் சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகம் பேசுகிறாங்க, கடவுளை பற்றி பேசுகிறாங்க, முருக வழிபாடு பற்றி சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவை, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க பார்க்க வரவங்க, அதெல்லாம் யாரும் பேசினதில்லை. சரி விடுங்க, அவங்க பற்றிலாம் வேண்டாம். நான் பேசணும். என் தலைவன் முருகன் எனக்கு உணர்த்துகிற விஷயம், நான் முருகனின் வழியில் நம்ம பயணிக்கிறோம். அதுக்காக முருகனுக்காக நான் பேசி தான் ஆவேன். இதுக்கப்புறம் முருகன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். திருச்செந்தூரில் மெயினாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் நான் பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல எல்லாருமே உங்கள் மனசில் ஒரு விஷயம் தோண்டி இருக்கும். அந்த மனசாட்சி தான் நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே உணர்த்தும். அப்படி உணர்த்திருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து எல்லாருக்கும், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே பகிர்ந்துக்குங்க. ஏன்னா நான் பார்த்த விஷயம், நான் அனுபவித்த விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும், கண்டிப்பாக பேசியே ஆகணும். திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் முதல்ல திருச்செந்தூர் மட்டும் இல்லை, எல்லா கோயில்லையுமே திருச்செந்தூர் பண்ணால் திருச்செந்தூர், பழனி பண்ணால் பழனி, எல்லா கோயிலுங்க திருப்பதியிலேருந்து ஆரம்பித்தாங்க. அங்கே பண்ணுறான் நம்ம எடுத்துக்கிட்டோம், திருச்செந்தூரில் பண்ணுறான் எடுத்துக்கிட்டோம், பழனியில் பண்ணுறான் எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுத்துக்கிட்டு இவனுங்க பண்ணுறது நம்ம பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது, நம்ம கடவுளை பார்க்கவே முடியாது. திருச்செந்தூர் போனீங்கன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், இறங்கினோடனே நாளை கிணறு போவோம். நாளை கிணறுல என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் இவ்வளோ கூட்டமும் தாண்டி முருகா எனக்கு அந்த நாளை கிணறுல அந்த தீர்த்தம், அந்த புனிதமான ஒரு நீர், அங்கே நம்ம போய் அந்த தீர்த்தத்தை நம்ம குளிக்கிறோம். அந்த தீர்த்தத்தை நம்ம குளிக்கும் போதே வந்து அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான். ஒரு ஆளுக்கு ஒரு சொம்பு, ஒரு பக்கெட்டில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போக சொல்லிடுவான். இன்னமும் நான் பார்த்தேன், நான் க்யூவில் 3ஆவதாக நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தவங்க கேட்குறாங்க, இன்னும் 2 சொம்பு ஊற்றுங்கன்னு. அதுக்கும் இல்லை, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பேசி அனுப்பிச்சுட்டா. இதுவே நீங்கள் அங்கே ஒரு 10 ரூபாவோ ஒரு 50 ரூபா கொடுங்க, இருக்கிற தண்ணி எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்கும். அதை முடிச்சாச்சா, கடலில் குளிக்கிறோம். கடலில் குளித்ததுக்கப்புறமா வந்து மெயினாக என்னென்னா, இப்போ நான் வந்து கடல் மண் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பிடி கை மண் எடுத்துகிட்டு வாங்கன்னா, இந்த போன காணொலியிலேயே, நான் போன வீடியோலேயே கமெண்ட் சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, ஏதாவது சும்மா வந்து கிளப்பிவிட்டு போயிடாதீங்க. எப்பா நான் கிளப்பி விட்டெல்லாம் ஒன்றும் போகலை. மெயின் விஷயம், நான் கிளப்பி விட்டெல்லாம் ஒன்றும் போகலை. பன்னீர் இலை விபூதின்னு சொல்லி உள்ளே வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள வந்து யாருமே கேட்குறதுக்கு யாரும் ஒருத்தர் கேட்க மாட்டீங்க. காசை கொடுத்து 100 ரூபா கொடுத்தா தான் வந்து பன்னீர் இலை விபூதி கொடுப்பேன்னு சொல்கிறவங்களே வந்து கேட்க மாட்டீங்க. நான் வந்து மக்களுக்காக, முருக பக்தர்களுக்காக நான் சொல்கிறது இலவசமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மண்ணுக்கான அவ்வளோ பவர் இருக்குங்க, நீங்கள் வீட்டில் வைங்கங்க, நீங்கள் முருகரை வந்து உணர்வீங்கங்க, முருகர் உங்கள் வீட்டில் இருப்பாருங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு இத்தனை எதிர்ப்பு. விடுங்க, எதிர்ப்பு என்ன வேணால் பேசுகிறவன் பேசிட்டே போட்டோம். என் தலைவன் முருகன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். என்ன விஷயமா இருந்தாலும் யாருமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறானா அதை வந்து குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. கூட்டத்தில் போய் நிற்கிறோம், டோக்கன் வாங்கி போய் 100 ரூபா டோக்கனோ பொது தரிசனமோ போய் நிற்கிறோம். உள்ளே வந்து அங்கேயும் வந்து நீங்கள் முருக பக்தர்களே, ஒரு விஷயம் நம்ம இதை வந்து தடுக்கலாம். என்னென்னா, கோயிலுக்கு போகிறீங்களே, திருச்செந்தூர் ஆகட்டும், எந்த கோயிலுக்கான போங்க, தயவு செய்து அர்ச்சகருக்கோ இல்லை குருக்களுக்கோ இல்லை ஐயர்களுக்கோ நீங்கள் வந்து காசு தட்டில் போடாதீங்க. உண்டியலில் போடுறீங்களா, உங்கள் மனசை பொறுத்து நீங்கள் போடுங்க. இல்லையா, ஒரு 10 பேருக்குங்க, ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் ரோட்டில் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேங்களா, இது முருகனே சந்தோஷப்படுவான். அவ்வளோதான். மாலை வாங்கி கொடுங்க, பூ வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். தட்டில் எதுவுமே காசு போடாதீங்க, காசு கையில் கொடுக்காதீங்க. இது ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். இப்போது இந்த வீடியோ நான் பேசுகிறேன்ல, இப்போ கூட கமெண்ட்டில் நிறைய பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க, இவன் வந்து கெட்டவன், இவன் வந்து அகேன்ஸ்டாக பேசுகிறவன் பேசிட்டு போட்டோம். ஆனால் என்ன பிடிச்ச ஒரு 10 பேர் இருக்க மாட்டிங்களா, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை உறக்க சொல்லி தாங்க ஆகணும். ஏன்னா செலிப்ரிட்டி, மெயினாக இந்த செலிப்ரிட்டிங்கெலாம் வராங்கல்ல, கோயிலுக்குன்னு வராங்கல்ல, அவங்க பாவம், அவங்க ஏதோ பிரச்சனைக்கு வராங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வராங்க, அவங்கள குறை சொல்ல. இருக்கிற இந்த குருக்களான கூட்டம் எல்லாருமே கடவுளை விட்டுட்டு இவங்க பின்னாடி தான் நிற்கிறாங்க. இது எந்த ஒரு வகையில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும்? அவங்க பொது தரிசனத்தில் வரமாட்டாங்க, கியூலையும் வரமாட்டாங்க. ஆனால் கரெக்டாக போய் கடவுள் நம்ம முருகன் பெருமாள் காலடியில் போய் நிற்பாங்க.
என்னங்க நியாயம் இது? என்னங்க இருக்கிற முருக பக்தர்கள்லாம் வந்து மக்களாக தெரியல, மனுஷனாக தெரியலையா? இதெல்லாம் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே தாங்க போகணும். இதெல்லாம் நான் ஒன்றுமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தை முடச்சிக்கிட்டு இந்த பவரை காட்டி இந்த திமிரை காட்டிட்டு போகிறாங்கல்ல, நான் சில பேர் குறிப்பிட்ட இந்த செலிப்ரிட்டிஸ் அவங்கள தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக முருகர் பார்க்கவே மாட்டார். நீ மக்களோட மக்களாக இருந்து நான் உங்களுக்காக நான் நிற்கிறேன், நான் வெயிட் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் பார்ப்பார். இப்படி எல்லாரையும் தள்ளிட்டு நீ என்ன போய் பார்ப்ப? இருக்கிறவங்களாம் மக்களாக தெரியலையா? மன்னிச்சிடுங்க. இந்த என்ன சொல்கிறது, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறேன் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாமே உங்கள் சார்பாக உங்கள் மனசில் நீங்கள் உணர்த்திருக்கோம். அந்த கூட்டத்தில் குழந்தைய தூக்கிட்டு இடுப்புலையும் தோல்லையும் தூக்கி வச்சு நிற்கிறீங்கல்ல அந்த கூட்டத்தில். ஒன்று இத்தனை ஹோட்டல் கட்டுறதுக்கு பதிலாக, இத்தனை ஹோட்டல் திருச்செந்தூரில் பிரிட்ஜு ரோடு அப்படி கட்டுறதுக்கு பதிலாக அங்கே ஒரு பொது தரிசனமோ இல்லை காசு கொடுத்து போகிறாங்களோ அந்த கூட்டத்தில் ஒரு 4 பாதையை வந்து பிரிச்சுருந்தா இந்நேரம் அந்த ஃப்ரீனஸாக இருக்கும். அதுவும் கிடையாது. மக்களை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கிற கஷ்டத்தையும் பாவத்தையும் தீர்த்து என் வாழ்க்கை மாறணும் முருகான்னு சொல்லி தான் வந்து கோயிலில் ஒவ்வொரு கோயிலில் போய் நிற்கிறாங்க. அந்த கோயில்லையும் வந்து 2 நிமிஷம், இந்த 1 நிமிஷம், தள்ளு தள்ளு, இப்படி என்னதாங்க இது? இப்போ நான் திருச்செந்தூர் போகும்போது கூடங்க ஒருத்தர் வயசானவர், அவர் வெளியே சாமியெல்லாம் பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவர் கேட்டார், சந்தனமும் அந்த ஒரு பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க, உங்களுக்கு தெரியும், அந்த குருக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே உள்ளே உட்காரும் போதே ஃபோட்டோ எல்லாமே தாயத்து கயிறு எல்லாமே. அவர் சொல்கிறாரு கொஞ்சோண்டு சந்தனம் கொடுங்க அப்படின்னு. பாவம் அவர்கிட்ட காசு இல்லை போல், நான் பின்னாடி தான் நிற்கிறேன். 100 ரூபா கொடுங்கன்னா நான் இந்த சந்தனம் தரேன், அபிஷேகம் பண்ண சந்தனம் தரேன், விபூதி தரேன், இந்த பேக்கெட்டோட. என்னையா வேலை பார்க்குறீங்க? கடவுள் காலடியில் இருந்து இப்படியா பண்ணுவீங்க? அதான் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்களா? இன்னுமா தான் சரி, காசில் இருக்கிறவன் கொடுத்துட்றான், காசு இல்லாதவன் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இவ்வளோ உடனே வாங்கி திருச்செந்தூரில் யாரோ ஒரு புண்ணியமாக சொல்கிறாங்க திருச்செந்தூர் போனால் நம்ம வாழ்க்கை மாறும். ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கை மாறிடாதான்? முருகன் என் கண்ணை திறக்க மாட்டேன், உடனே வாங்கி வரான். அங்கேயும் அவன்கிட்ட காசை பிடுங்கிட்டு தான் நம்ம வெளியே அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் பேசுகிறது கூட ஒன்றும் இல்லைங்க, முருகனுக்கு தெரியும், முருகன் பார்த்துப்பான். ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்கிறது, என் மனசில் ஒன்று உணர்த்துது, என் மனசில் ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக முருகனுக்கு தெரியும், முருகன் பார்த்துப்பாங்க. கடலில் போனால் கடல்லையும் என்னன்னா, இந்த கடலில் குளிச்சுட்டு நான் அப்படி தப்பாக எதுவுமே சொல்லவே இல்லை. கடல் நீரும் நாளிக்கிணறு நீரும், அந்த நாளிக்கிணறுல வந்து நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த தண்ணியை வந்து அந்த பக்கெட்டில் ஊற்றுறாங்கல்ல, கண்டிப்பாக காசு கொடுத்தா தான் அந்த பக்கெட்டில் அந்த கிணத்துலேருந்து வாங்கி தான் அந்த பக்கெட்டில் ஊற்றுவாங்க. காசு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், கீழே இருந்து பாட்டிலை பிடிச்சி ஏற்றுக்கங்க தான் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பணம், இப்படி காசு இருக்கிறவன் ஒரு பக்கம், இல்லாதவன் ஒரு பக்கம். அப்போ இருக்கிறவன் தான் சாமியை பார்க்கணுன்னா இது என்னங்க இது? எல்லா இடத்துல தான் வியாபாரம் ஆக்குறீங்க, எல்லா இடத்துலையும் கோயிலில் கூடவாதாங்க வியாபாரம் பண்ணுறீங்க. இப்போது இந்த வீடியோ பேசும்போது கூட எதிர்ப்புங்க நிறைய பேர் பேசுவாங்கங்க. நீங்கள் இந்த கமெண்ட்டில் கூட என் கமெண்ட் செக்ஷனில் கூட போய் பாருங்கள். ஆமாம் வந்து சொல்லிட்டாரு இவர் பண்ண. நான் இப்போ நான் நிற்கிறேன், நான் நின்று பேசுகிறேன், திருச்செந்தூர் மண்ணிலே நான் வந்து நிற்கிறேன். ஒரு செலிப்ரிட்டி வராங்களோ, ஒரு பெரிய ஆள் வராங்களோ, எப்படிங்க நீங்கள் போகலாம்? இவ்வளோ மக்களை தான் நான் போகிறேன், என் பின்னாடி யாரும் ஒருத்தர் நிற்க மாட்டாங்க, கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. இது இயல்பு தான். ஆனால் இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே சம்பளத்தையும் தாண்டி இந்த காசுக்காக என்ன சொல்கிறதுங்க, வார்த்தையே கிடையாதுங்க. திருச்செந்தூர் மண்ணிலே ஆகட்டும், பழனியாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், சுவாமி மலையாக இருக்கட்டும், எல்லா கோயிலையும் இவனுங்க பண்ணுற விஷயங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக இது முருகனுக்கே அடுக்காது. நான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நொந்துட்டேங்க, மனசே வந்து வெறுத்து போச்சு. ஒரு தடவை நீங்கள் நம்ப மாட்டீங்க, திருச்செந்தூர் போகும்போது முருகா எப்படியாச்சும் இந்த நிலைமை மக்களுக்கு எளிமையாக போய் முருகனை வந்து பார்க்கணும், முருகனை வந்து தரிசிக்கணும், உன்னை பார்க்க வரவங்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் எப்போ தான் நீ சுதந்திரமாக பார்க்கணும் முருகா, ஒரே வார்த்தை தான். எப்போ போனாலும் நான் மட்டும் இல்லைங்க, நான் உங்களுக்காக எல்லாருக்காக ஒரே விஷயம்தான், இருக்கிறவன் இல்லாதவன் மட்டும் உன்கிட்ட இல்லவே இல்லை முருகா, எல்லாருக்கும் பொது தரிசனமாக ஈஸியாக உன்னை போய் பார்க்கணும். கஷ்டம் நீ கொடுக்குற, எல்லாரோட வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது, அந்த கஷ்டம் நீ கொடுக்குறதா இருக்கணும். ஆனால் இவனுங்க உள்ளே இருக்கிறாங்கள அவங்க கொடுக்குறதா இருக்கக்கூடாது. இப்படி உன் காலடியிலே இந்த மாதிரி விஷயம் நடக்குதே முருகான்னு தான் கேட்குறேன் நான். ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போனீங்கன்னா ஒரே வார்த்தை தான், இனிமே
காசு கொடுத்து எதுவுமே பண்ணாதீங்க. மாலையோ பூவோ வாங்கிட்டு போறீங்கல்ல, அதை கொடுங்க, அவ்வளோதான். காணிக்கன்னா கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. உள்ள இந்த வார்த்தை தான் இருக்கும். கொடுக்காதீங்க, காசெல்லாம் கொடுக்காதீங்க. பன்னீர் இலை விபூதி காசை கொடுத்து தான் வேணும்னா அது வேணாம், அது வேணவே வேணாம். போய் முருகனை போய் பார்த்துட்டு வந்தாலே போதுங்க. கடையில் நீங்கள் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு நீங்கள் பேக்கெட் வாங்கிட்டு போனாலே, முருகனை நினச்சி நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதுங்க. கண்டிப்பாக முருகனோட அருண் உங்கள் கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக முருகரே இருப்பார். இவங்க கிட்ட தான் அந்த 100 ரூபா கொடுத்து தான் வாங்கணும்னா அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பன்னீர் இலை விபூதி எப்படி பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். இன்னும் நான் சொல்ல போனால் இந்த விஷயம் நான் ஓப்பன்டாக்க நான் ராவாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் சில கேங்குங்க கிளம்புவாங்க. என்ன இவர் எல்லாமே இருக்கிறது எல்லாமே அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த ஃபோன் டோக்கன் கொடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஃபோனே எதுக்கு உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபோன் திருச்செந்தூராக இருக்கட்டும், எந்த கோயிலையும் கருவறைக்குள் ஃபோன் அனுமதி கிடையாது. இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுற வேலைகள்லாம் தெரிஞ்சிடக்கூடாது. இப்போ நான் இப்போ நான் என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு 2 பேர் நீங்கள் பொங்க மாட்டிங்களா, உங்கள் மனசில் ஒரு ஆதங்கம் இருக்காதா? அதை எடுத்து நீங்கள் வீடியோவை போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? முருக பக்தர்களே, ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஆதங்கமாக பேசுகிறேன், நான் கோபமாக பேசுகிறேன், ஏன் இவ்வளோ ஒரு ஆவேசமாக நான் பேசுகிறேன், ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த வியாபாரத்தை நம்ம தடுக்கணும். வியாபாரத்தை தடுக்கணும்னா இந்த மாலைகளும் இந்த வெளியில் கடைகள் வச்சுருப்பாங்களா, அந்த வியாபாரம் நான் சொல்லலை. கோயிலுக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதை நம்ம தடுக்கணும்னா கோயில் உண்டியில் நீங்கள் போடுங்க காசு. இல்லையா அன்னதான கவுண்டரில் போய் கொடுங்க. இல்லையா பெஸ்ட் என்னென்னா 2 பேருக்கு அட்லீஸ்ட் ரோட்டில் இருக்கவங்க அந்த கோயில் வாசலில் இருப்பாங்க சாதுக்களுக்கு, உங்கள் கையால் 2 சாப்பாடு பொட்டலமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. முருகனே உங்களை பார்த்துருவாருங்க. முருகனுக்கே பிடிக்குங்க. இதை தவிர வேறு எதுவுமே பண்ணாதீங்க. இல்லையா ஒரு 4-5 அறிவுள்ள ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச பழமோ உணவோ ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க. இவங்க கிட்டே நம்ம அன்பை எதிர்பார்த்துடலாங்க. இந்த மாதிரி சில உதவிகள் பண்ணாலே போதுங்க. நீங்கள் கோயிலுக்கு தான் உங்கள் பிரச்சனையை சொல்லணும். இந்த பன்னீர் இலை விபூதி வாங்கி இவங்க கிட்ட காசு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து தான் நம்ம செலுத்தணும்னு கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயத்தாலேயே முருகன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட இருப்பாருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் நீங்கள் கேட்குற ஒரு 10 பேராக இருக்கட்டும் 20 பேராக இருக்கட்டும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் சொன்னது உண்மையா இல்லை பொய்யா, இல்லை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு உங்கள் மனசுக்கு தெரியும். நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன். இது நான் யாருமே இதை பற்றி பேசவும் மாட்டாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போங்க, கோயிலை ப்ரொமோட் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாதுங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், கோயிலை ப்ரொமோட் பண்ணுற ஆள் நான் கிடையாது. நான் மக்களுக்காக, முருக பக்தர்களுக்காக, நான் கூட தாங்க இல்லாதவன். நான் ஒரு காலத்தில் போகும்போதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அந்த 100 ரூபாய் டோக்கன் கூட வாங்க முடியாத நிலமையில தான் நின்றுட்டு இருந்தேன் நான் புது தேசத்தில். அப்போ கூட சாமியை பார்க்கும்போது கஷ்டப்பட்டு தான் போனேன். ஆனால் முருகன் கைவிடல. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் யாரோட இதுலேயும் நான் இதுவா அவங்க சப்போர்ட்டா இவங்க சப்போர்ட்டா இந்த ப்ரொமோஷனா அந்த ப்ரொமோஷன் இது எதுவுமே கிடையாது. நான் எனக்குள்ளே இருக்கிற வழியும் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கமும் நான் முருகனின் வழியில் நான் பயணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் என் மனசில் இருக்கிற உணர்வு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சதில்லை, நாங்கள்லாம் கஷ்டப்படவே இல்லைங்க, இதெல்லாம் கோயில் பண்ணது கரெக்டு தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் பேசுகிறதே விட்டுறேங்க. உங்களுக்காக நான் பேசுறதே விட்டுறேங்க. இப்போ கூட நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் மண்ணோ கடல் நீரோ இல்லை நாளைக்கில் இருக்கிற தீர்த்தமோ நீங்கள் வீட்டில் கொண்டு வச்சிங்கன்னா, இல்லாதவங்க காசு இந்த பன்னீரில் முடிஞ்சவங்க வாங்கிக்கிங்கப்பா. முடியாதவங்களுக்கு அந்த காசை கூட சேமித்து நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இதை சொன்னேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என் தலைவன் முருகன் அவன் பார்த்துப்பான்.